காவியா ஒரு நிமிஷம்டி. எங்கடி போற? சார் சார் சொல்லுமா. சார் காவியா பேசினதெல்லாம் கேட்டிங்களா? நல்லாவே கேட்டேன். அவ ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியலமா. ஆனா அவங்க அண்ணன் கிட்ட நான் பேசிட்டேன். அது மேபி அவன் ஒருவேளை பேசியிருக்கலாம் வீட்ல. ஏய் சிந்து, வரேன்டி. இப்ப நான் உங்க கூட பேசுறதே அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆமாமா. சிந்து, 2 நிமிஷம் நான் பேசுறதே அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல பாத்தீங்களா? நீங்க பேசலாம்ல. இல்ல இல்ல, நான் பேச போறது இல்ல. அவள்கிட்ட தான் நான் சொல்லிட்டேன், இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. அவளா வரட்டும். ஏய் சிந்து, வரேன்டி, இருடி. சரிம்மா, நீ போ. இதுக்கு மேல இங்க நின்னா அவ உன்னை அடிச்சிருவா. காவியா, சிந்துங்கம்மா. இதோ அங்க பேசிட்டு இருக்கா. ஹே சீனியர். ஹலோ சீனியர். டேய் ராகுல், எப்படி இருக்கீங்க சீனியர்? நான் சூப்பரா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? குட். அப்பா நல்லா இருக்காரா? ஒர்க்லாம் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்கு சீனியர். ராகுல் இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். என்னோட காலேஜ் சீனியர். அதுவும் இல்லாம அப்பா வந்து இவர்கிட்ட தான் வந்து ஒர்க்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாரு. அப்பாக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓ ஐ சி. உனக்கு எப்படி இவரை தெரியும்? இவர் தருணனோட ஃப்ரெண்டு, காவியாவோட அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம இவரோட ஆஃபீஸ்ல தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்ப இவர் ஆபீஸ்க்கு தான் இன்டர்வியூ போனியா? போற வரைக்கும் எனக்கும் தெரியாது, பட் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும். சிந்து, இவ வேற. கத்திட்டே இருக்காம வாடிங்க. நான் வரல, நீங்க வா. இவள வாயில சொன்னா சரி வராது, இழுத்துட்டு தான் வரணும். வாடி. நீ விட்ரி. ரொம்ப பண்ணாத, வாடி. நீ வேணாடி. எதுக்குமா கம்பல் பண்ற? ஆமா, பேச விடாம கத்திக்கிட்டே இருந்தா. அத்தா நான் கிளம்புறேன் அத்தா, அவளை விட சொல்லுங்க. அத்தானா? டேய் ராகுல், என்னடா நடக்குறீங்க? அது ஒரு பெரிய கூத்து சார். நான் காவியாவுக்கு சிஸ்டரா, அதனால சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து அத்தான் தான் கூப்பிடணுமா. அது சரி, இவனையா அத்தான் கூப்பிடணும்? இவரை தானே நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அப்படியா விஷயம்? கங்க்ராட் சிந்து. சிந்து, நீங்க ஆபீஸே வர வேணாம். இவனோட ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ராகுல், சிந்துக்கு நேச்சுரலாவே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குடா. சிந்து, இவங்க அப்பா இன்னும் முழுசா பொறுப்பை இவங்கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்கிட்ட இல்ல. அதனாலதான் இறங்கி வேலை பார்ப்போம். என்னதான் நம்ம ஆள் வச்சு வேலை வாங்கினாலும் அவன் மனசு திருப்தியே அடையாது. சிந்து விட்டு நான் போறேன். போடி. சிந்து, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ உன்னோட ஹஸ்பண்ட அவங்க அத்தான்னு கூப்பிடணும்னா அவங்க ஹஸ்பண்ட நீங்க என்னன்னு கூப்பிடணும்? அவ என்ன கூப்பிடறாளோ அதான் நானும் கூப்பிடணும். அப்ப நீங்க இனிமே சார்னு கூப்பிடாதீங்க, அத்தான்னு கூப்பிடுங்க. ஓகே அத்தா. சிந்து நீயும் இப்படி பண்றலடி. போ, நான் போறேன். சிந்து, என்னம்மா அங்க பாரு, காவியா கோச்சிட்டு போறா. ஏய் நில்லுடி. போ, நான் போறேன். அவ போறத பார்த்தா கோச்சிட்டு போற மாதிரி இல்ல, வெக்கத்துல போறான்னு நினைக்கிறேன். நீ அவளை அத்தான்னு கூப்பிட்டது பிடிக்கல போல. அவளுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு பிடிக்கலையா? அவளுக்கு தான் சொல்றேன். போய் தானே, உங்களுக்கு தானே பிடிக்கல. டேய், அப்படி பார்த்தா ஒன்னா அத்தான்னு கூப்பிடுறதுனால எனக்கு பிடிக்கல. சீனியர் அப்படிலாம் இல்ல சீனியர். ஓகேடா. ஓகேமா சிந்து, நான் கிளம்புறேன். ஓகே சார். சிந்து, நல்லா பாத்துக்கடா. போலாமா? ம். உனக்கு பசிக்கவே இல்லையா? ம்ஹும். டேய் தம்பி, சொல்லுமா. ஒரு வார்த்தை உன் மாமனார் மாமியார்ட்ட போன் பண்ணி சொல்லு. என்னம்மா? ஆமா, அப்புறம் அவளை மட்டும் தனியா வீட்டுல இறக்கி விட்டுருக்கோமே. சரி சரி, சொல்லிடுறேன். சித்தி, சித்தப்பா என்ன சொன்னாரு? தம்பி, சித்தப்பாட்ட பேசினேன். சித்தப்பா சொல்றாரு வயசு கூட இருக்கு, 6-7 வயசெல்லாம் வித்தியாசத்துல கட்டித்தர வேணாங்கிறாரு. ஏட்டி, நான் தான் அவ்வளோ எடுத்து சொல்லிட்டு வந்தேன்ல. மாமனுக்கு புரியுற மாதிரி நீ தான் எடுத்து சொல்லியிருக்கணும். ஏக்கா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன்க்கா, அவரு கேட்க மாட்டாரு. நமக்கே 3 வயசு தான் வித்தியாசம், நம்ம பிள்ளைய 6 வயசு வித்தியாசத்துல கட்டித்தர சொல்றியான்னு கேக்குறாரு. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி 6-7 வயசெல்லாம் வித்தியாசம் இல்ல. அவன் என்னை விட ஒரு வயசு சின்ன பையன்தான். தருண், எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் இன்னும் மூஞ்ச கூட பார்க்கல. இருந்தாலும் சொல்றேன், நீங்க சொன்னதை வச்சு அக்கா சொன்னா சரியாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்க சித்தி, நான் சித்தப்பாட்ட பேசுறேன். லேய், நீ சித்தப்பாட்ட பேச வேணாண்டா. நீ அவன்கிட்ட விஷயத்த சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பாரு. சரிம்மா. சரி, நீங்க 2 பேரும் இறங்கிக்கோங்க. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் கையோட. சப்பா, இருந்திருந்தா ஒரு பொண்ணை இன்டர்வியூக்கு எடுத்தோம். அந்த பொண்ணும் போச்சு. இனிமே நம்ம எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப அவளுக்கு இதெல்லாம் புரிய வச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உட்கார வைக்க போறோம் தெரியல. அது வரைக்கும் இப்படிதான் நான் தனியா புலம்பணுமோ என்னவோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? டேய் தருண், வாடா. வாடா தருண், உட்காரு. டேய் மச்சான், முக்கியமான விஷயம் அதான்டா உன்னை பார்க்க வந்தேன். சித்தி சொன்னாங்க, இந்த மாதிரி சித்தப்பா வந்து ஏஜ் கூட இருக்கு, 6-7 வயசு வித்தியாசத்துல எல்லாம் கட்டித்தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஓஹோ. ஏன் மச்சான், நான் தெரியாம கேக்குறேன். 6-7 வயசு வித்தியாசம்லாம் கட்டக்கூடாதோ?
டேய் அப்படிலாம் இல்லடா, 10 12 வயசு வித்தியாசத்துலயே மேரேஜ் பண்றாங்க. அப்புறம் ஏன்டா உங்க சித்தப்பா அப்படி சொல்றாரு? அதான் அம்மா சொன்னாங்க, நீ போயிட்டு ஹரிஷ் கிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானே போய் நேர்ல பேசிடவா ஒரு தடவை? ஆமாடா, அதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. நீ போய் எதுக்கும் ஒரு தடவை நேர்லயே பார்த்து பேசிறியா சித்தப்பாவ? சரி, ஏன் டிலே பண்ணணும்? வா, நேராவே போய் பேசிட்டு வந்துருவோம். அப்படிங்கிற? ஆமா, இல்லைன்னா மனசுக்குள்ள போட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். உன்கிட்ட சொன்னதுல இருந்து அவ எனக்கு தான் அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் வேற அவள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்ட்டு. அவளை பார்க்காம பேசாம இருக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல அவ எனக்கு இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்னால சத்தியமா தாங்கவே முடியாதுடா. டேய் மச்சி, அதெல்லாம் விடு. ஏன் இப்பயே இப்படி பேசுற? போய் சித்தப்பாட பேசி பார்ப்போம் வா. உன்னால முடியாதுன்னு என்ன இருக்கு வா. எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா உன்னை பார்த்தோன்னே ஓகே சொல்லிடுவாரு. அப்படிங்கிற? உன்னை பார்க்கும்போது பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. என்னவோ சொல்ற, சரி வா போய் பார்ப்போம். ஏம்மா பொண்ணே, என்ன பார்க்க யாரோ வந்திருக்காவலாம். எஸ் சார், இதோ அங்க வெயிட் பண்றாங்க பாருங்க. நீயாடா தம்பி? வாடா வாடா. சித்தப்பா, எதுவும் தொல்லை பண்ணிட்டனா? இல்லடா தம்பி, இது இடைவேளை தான். சித்தப்பா, சித்தி ஒரு பையனை பத்தி சொன்னாங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டு, அது இவன் தான். ஹலோ அங்கிள். சொல்லுங்க தம்பி. அங்கிள், நான் உங்க பொண்ணு காவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களை முதல்ல தருணோட நிச்சயதார்த்தத்தை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, தருண் கிட்ட கேட்கலாமே அவன் கிட்ட சொல்லிட்டேன். தம்பி, உங்களை பத்தி எல்லாம் நல்ல விதமா தான் எங்க அண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வயசு மட்டும் கூட இருக்க மாதிரி தெரியுது. என்ன இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார வந்து கேட்க? ஃபர்ஸ்ட் ஏன் அங்கிள் பிரச்சனை வரப்போகுது? அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க நான் பொறுப்பு. சித்தப்பா, நீங்க என்ன விட இவனை ரொம்ப நம்பலாம் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் என் லைஃப்ல கிடையவே கிடையாது. எனக்குன்னு இப்ப வரைக்கும் எந்த உறவும் இல்லை. நான் ஒரு அனாதை மாதிரி தான். எல்லாரும் இருந்தும் நான் அனாதை தான். உங்க பொண்ணை பாக்குற வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இருந்ததில்லை அங்கிள். இப்பவும் நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கண்டிப்பா அவளை என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துப்பேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா உங்க பொண்ணை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை அங்கிள். அதுக்காக அவங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வற்புறுத்தல. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதையே சொல்லுங்க அங்கிள். நீங்க டைம் கூட எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க. இவ சரியா வருவான் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நான் என்ன பண்ணணுமோ அத்தனையும் நானே பண்ணுவேன். என் அப்பா அம்மா சொந்தம் பந்தம்னு எல்லாரும் உறவா இருந்து என்ன செய்யணுமோ அத்தனையும் நானே செய்வேன். இதை ஏன் சொல்றேன்னா, என் பொண்டாட்டிக்கு எல்லாமாவும் நான் தான் இருக்கணும். என்ன சித்தப்பா அமைதியாவே நிக்கிறீங்க? தம்பி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. ஆனா என் மகளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலல்ல. நான் ஒரு வார்த்தை அவள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டுமா? ஓகே அங்கிள். சித்தப்பா, இவன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. என்னடா தம்பி சொல்ற? ஆமா சித்தப்பா, உண்மையாதான் சொல்றேன். என் பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் எந்த முடிவும் எடுக்க மாட்டா. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னா அது சரியாதான் இருக்கும். இதுக்கப்புறம் யோசிக்க ஒன்றும் இல்லை. நீங்க தான் என் மாப்பிள்ளை. சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வந்து நிச்சயத்தை பண்ணிருங்க தம்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எந்த சூழ்நிலையும் உங்க பொண்ணை கண் கலங்கவே விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வீட்டுல போய் நான் சொல்லிடுறேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சித்தப்பா. சரி தம்பி. பயமாமா? போயிட்டு வாங்க. டேய், பேச்சு வாக்குல சம்மதம் செலவு மாமான்ற. ஆமாடா, மாமா மாமான்னு தான் சொல்ல முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிள் அங்கிள் நீயே. அப்பா ஒரு பொண்ணை தரல, இப்பதான் பொண்ணை தரேன்ட்டாரே. உன் காட்டுல இனிமே மழை தான். சரி வாடா. மாப்பிள்ள வெக்கப்படுறியோ? டேய் போடா. கல்யாண கலை வந்துருச்சு.